வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் ஒரு பக்கம் மர்மமான முறையில் இருந்தா அது எல்லாருக்கும் நல்லது. ஆனா அது வெளிச்சத்துக்கு வந்தா பல பேருக்கு ஆபத்து வரும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது போலதான் நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்தா ஒரு பக்கம் சுடரி தான் என்ன கட்டையால் அடிச்சது அப்படின்ற உண்மையை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. உண்மையை தெரிஞ்சுக்கிறதோட மட்டும் இல்லாம அந்த உண்மை எப்படி உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. எனக்கு கண்டிப்பா தெரியும் சுடரி தான் அடிச்சது, அதாவது ரேணுகா அக்கா தான் அடிச்சது, எனக்கு நல்லாவே தெரியும். அவங்களோட வரலாறு என்ன, அவங்க யாருன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்று இருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம மல்லியோட மொபைல் ஒரு பக்கம் ரிங் ஆகுதுங்க. எங்க இருக்குன்னு சொல்லிட்டு மல்லி தேடின்னு போறாங்க. அந்த சமயத்துல அந்த ரேணுகா போன் எடுத்து வச்சு, ஓஹோ விஜய் மல்லி கூட பேசாம இருக்கவே முடியாது போல, அப்படியே சும்மா உனக்குள்ள அப்படியே பாசம் பொங்குது போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம மல்லி பார்த்துட்டு சைலண்டா நின்று பக்கம் வந்து என்னக்கா ஏதோ பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சமாளிஃபிகேஷனை போட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம ரேணுகா வெளியே போயிடுறாங்க. உடனே நம்ம மனோகர் நான் ரெடி தான் வரவா அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா வந்து நிக்கிறாரு. சொல்லுங்க மனோகர், உங்களோட கருத்து, உங்களோட தரப்பு வாதத்தை என்னன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வராங்க. நம்ம மல்லி இருந்துன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அது என்ன எனக்கு என்னமோ டவுட்டாவே இருக்கு, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. என்னமா சொல்ற, புரியலமா நீ சொல்றது கூட எனக்கு, என்ன கட்டையால் அடிச்சது ரேணுகா அக்கா தான், அவங்க யாருன்னு சொல்லிட்டு தெரியும்னா நான் தான் அப்பயே சொன்னாலும் அவன் சரியான கிரிமினல்னு சொல்லிட்டு, அந்த கிரிமினல் யாருன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சாகணும், அவளை பத்தியான ஜாதகம் எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சாகணும். அதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் இருந்தே உனக்கு சொல்லிருக்கேன், நீ தான் என் பேச்சை கேட்கல, இப்பயாவது புரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம, நீ சொல்றது கரெக்ட் தான், இதுக்கு மேல இந்த பிரச்சனை இப்படி விடக்கூடாது, இதை இப்படியே விட்டோம்னா மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியை நாமளே ஒரு பக்கம் ஆதரவு இருக்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம அதாவது தலைவன் விஜய் இருக்காருல, அவர் வந்து ஒரு பக்கம் வீட்டுக்கு வராரு. வந்த உடனே மல்லி ஏன் ஃபோன் பண்ண அட்டன் பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபோன் என்கிட்ட இல்லை, ஃபோன் எங்க இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதோடய அந்த கதையை விட்டுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்காருல, அவர் வந்து தரமான ஒரு சம்பவத்தை சிறப்பா செஞ்சுட்டாரு. அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மல்லி நீ என்ன நினைக்கிற ஏது நினைக்கிறேன்னு நல்லாவே தெரியும், இருந்தா அப்படி மல்லிகை போ மல்லிகை பூ பூத்தி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டு நம்ம விஜய் அவரோட வேலையை ஆரம்பிக்கிறாரு. உடனே அந்த இடத்துக்கு நம்ம ரேணுகா வந்துடுறாங்க. விஜய் வா விஜய், எனக்கு தூக்கமே வரல, என் தலையை அமுக்கி விடு காலை அமுக்கி விடுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கூட்டு இருக்காங்க. ஆடாக்கார சிவராத்திரில கரடி போந்த மாதிரி ஒரு பக்கடா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஆயிருது. நம்ம விஜய்க்கு சரி சைலண்டா எழுத போறாங்க. நம்ம மல்லி இருந்து இவ எப்ப பார்த்தா நம்ம மொழியில குறுக்க வந்துனே இருக்கா, இவ யாரு என்னன்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதே சமயத்துல மனோர் மறுபக்கம் அவ எவ்வளவு பெரிய கேடி எவ்வளவு பெரிய கேப் மாதிரி அப்பான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு திருடி இந்த வீட்டுக்கு பொய்யா சொல்லி இந்த வீட்டை ஒழிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கா, அவ யாருன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கிறேன், கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதை கேட்டதை என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியல, ஏதோ ஒன்று பெருசா சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க. பாப்போம் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்க போறாங்க, அது மட்டும் நல்லாவே தெரியுது. ஆனா இந்த பிரச்சனை எப்படி உருவாக்க போறாங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம பொறுத்து இருந்து பார்த்தா தெரிய போகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம தலைவன் வேற லெவல்ல சிறப்பான ஒரு சம்பவத்தை அசால்ட்டா செஞ்சுட்டாருங்க. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கதிரேசன் தாங்க. கதிரேசனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே தெரியும், இது யாரோ நம்மள சூழ்ச்சிமா பண்ணிருக்காங்க, நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்கணும்னு சொல்லிட்டு யாரோ தீவிரமா ஒரு பக்கம் நம்மள சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க. அது யாரு என்ன எவரு ரொட்ட லொசுக்கு எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளை நெருங்குறவங்கள நாம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல இருக்காங்க. இப்ப என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க எப்படி கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்ற பல விஷயங்கள் ஒரு பக்கம் மர்மமான முறையில தான் போயின்னு இருக்கு. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம நிஷா இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நேரா வந்து கதிரேசன் கிட்ட பாருப்பா, நான் முக்கியமா உனக்கு உன் பொண்ணு ரேணுகா முக்கியமா, ரேணுகாவே இல்லை ஃபர்ஸ்ட் அது தெரியுமா உனக்கு, நான் தானே உனக்கு முக்கியம், ஒழுங்கு மரியாதை என்கிட்ட வந்து பேசு, நீ வந்து என்கிட்ட பேசலைன்னா அடுத்த செகண்டே நான் உன்னை வெறுத்துருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைலாக் விட்டுன்னு இருக்காங்க. ஏமா என்னமா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எனக்கு எல்லாமே பிரச்சனைப்பா, என் வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கு, நான் இப்போ என்னென்ன பிரச்சனை மாட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு என்ன நீங்கள் ஜாலியாக ரொம்ப கூலாக சொல்லிட்டு போயிட்டீங்க, உன் பிரச்சனை நீ பார்த்துக்கோமான்னு சொல்லிட்டு, என் பிரச்சனை எங்கள் தலைக்கு மேலே இருக்குடா, இப்போ நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம விஜய் வந்துடுறாரு. இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டப்படணும் நீங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் போங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் நிஷாவை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம மௌனத்தோடயே இருக்காரு நம்ம கதிரேசன். என்ன பண்ணுறது, ஒரு பக்கம் தான் பொண்ணு பைத்தியமா இருக்கா, அவளுக்கு சுயநினைவு திரும்புமான்னு ஆசை, ஆனால் அவள் பைத்தியமே இல்லை, அவள் ஃபர்ஸ்ட் ரேணுகாவே இல்லை, ஒரு சுடரி
இந்த குடும்பத்தை ஒரேடியா அழிக்க வந்த ஒரு பூதம் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியக்கணும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் சூழ்ச்சிகளெல்லாம் போயின்னு இருக்கு. இதுக்கு நடுவில் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாம பரபரப்பா ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கால, அவரு இருந்துன்னு போயிட்டு வெண்பா கிட்ட பேசுறாங்க. என்னம்மா வெண்பாம்மா சைலண்டா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, டாடா எனக்கு வர உங்களை பிடிக்க மாட்டேங்குது, நீங்க மல்லி அம்மா கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேறீங்க, நீங்க உங்க பாட்டுக்கு உங்க வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புது அம்மா ரேணுகம்மா கூட இருக்கீங்க, மல்லி அம்மா உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மல்லியம்மாவை போய் என்னால் வெறுக்க முடியாமா, மல்லியம்மாலும் என்னோட உயிர் தான், இருந்தாலும் நான் ரேணுகம்மாவும் பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அவங்க ரேணுகம்மாவே இல்லைப்பா டாடா, நான் அடிக்கடி பார்த்துருக்கேன், அவங்க திடீர்னு ஏதோ ஒரு பட்டன் ஃபோன் மாதிரி எடுத்து போய் யாரு கூட பேசின்னு இருக்காங்க, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு டாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம விஜய் தான் கவனிச்சிருக்காரு. சரி ஓகே, வெண்பாவும் சொல்லியிருக்கா, ஒரு பக்கம் மல்லியும் சொல்லியிருக்கா, எல்லாருக்கும் இது எதுவும் பார்க்காம சொல்ல மாட்டாங்க. ஏதோ ஒன்று இவகிட்ட ஒரு மைனஸ் இருக்கு, இது யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு ஆகணுன்றதுதான் நம்மளோட தீர்ப்பா இப்போதைக்கு இருக்கு. கண்டுபிடிக்கணும், உண்மையில கண்டுபிடிச்சு உண்மையில உரைக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில தான் சுத்திட்டு இருக்காங்க. உண்மைகள் வெளிச்சத்துக்கு வருமா, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலங்க. மர்மமான ஒரு முறையாவே தான் இப்போதைக்கு போயின்னு இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக. கூட பத்திரமா வச்சிடலாம்.